இந்த இடி ரைடு அப்படின்றது முழுக்க முழுக்க 2 பேருக்காக அப்படின்னு சொல்றாரு. அதுல 2 in 1 did not like my சக்கரவியூ ஸ்பீச். நீங்கள் இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல, நீங்கள் வெறுப்பின் பிரதிநிதிகள். இந்துக்களின் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்வதற்கு மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ பாஜகவினருக்கோ RSSக்கோ துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், சகுனி இப்படி இன்றைக்கு அபிமன்யுவை கொன்றார்கள். அதை போல ஒட்டுமொத்த இந்திய நாடும் மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவால், அதானி, அம்பானி இந்த 6 பேரு தான் இது பாஜகவினுடைய அடித்தளத்தையே நொறுக்கும் விதமாக ராகுல் காந்தி அதானி அம்பானின்னு சொல்லி பேசுறாரு. தன்னுடைய எஜமானர்களை குறிப்பிட்டு பேசினால் மோடியால் தாங்க முடியுமா? அதானி அம்பானி சாரி, நான் A1 A2ன்னு இனிமேல் நான் பயன்படுத்த போறேன். அந்த பேச்சை எப்படி அதானியும் அம்பானியும் தாங்கி அதானியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் ராகுல் காந்தியினுடைய வீட்டிற்கு இடி ரைடு அப்படின்றது மோடியினுடைய ஏவல் நாயகத்தான் இடி செயல்படுகிறது என்பதை நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த விவகாரத்தில் மிக தெளிவாக தெரிகிறது அதானியினுடைய ஏவல் நாய் தான். அதானிக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் ஐடி வரும், அதானிக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் இடி வரும், சிபிஐ வரும் என்பது இந்த விவகாரத்தில். அதானி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வச்சோன்னே ஏன் அப்படி போகுது? மோடி அப்படின்ற பிம்பம் இந்துக்களுக்காக இல்லை, கார்ப்பரேட் முதலாளிக்காக செயல்படுகிறது. அதனால்தான் அதானி குறித்து பேசியவுடன் மோடிக்கு கோபம் வருகிறது. அதானியினுடைய தூண்டுதலின் பேரில் ராகுல் காந்தி மீது இடி ரைடு. ராகுல் காந்தி ரொம்ப சவாலா தைரியமா நீ வா வந்து பார், நான் ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட எக்ஸ்தலயத்தில் அவர் வீட்டுக்கு இடி ரைடு வரப்போறதா குறிப்பிட்டிருக்காரு. ஏன் வரப்போதோ பின்னாடி என்ன? அதாவது ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, நாடாளுமன்றத்தில் என்னுடைய சக்கரவியூக பேச்சு 2 பேருக்கு பிடிக்கல, அதுவும் 2 பேர்ல ஒருத்தருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இடி அதிகாரிகள், அமலாக்கத்துறை என் வீட்டுக்கு ரைடு வர்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இதை இடியில இருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிலர் என்னிடம் சொன்னாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 கரங்களையும் திறந்து வைத்து நான் அவர்களை வரவேற்க காத்திருக்கின்றேன், அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், பிஸ்கட்டும் டீயும் என்னோட செலவு தான் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. இப்போ இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ராகுல் காந்தி பேசுறாரு. அதில் தான் நீங்கள் இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல, நீங்கள் வெறுப்பின் பிரதிநிதிகள், நீங்கள் ஒரு அராஜகத்தின் பிரதிநிதிகள், இந்துக்களின் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்வதற்கு மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ பாஜகவினருக்கோ RSSக்கோ எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஓங்கி உரத்த குரலில் ராகுல் காந்தி பேசுகிறார். அன்றைக்கு அதை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆளும் கட்சியால், பாஜகவினரால் அன்னைக்கு மோடி அமித்ஷாவோட மூஞ்சே செத்து போயிருச்சு. ஓம் பிர்லா தலையிட்டு ராகுல் காந்தி என்கின்ற அந்த சுனாமியை தடுக்க முயற்சித்தார், நடக்கவில்லை. அமித்ஷா எந்திரிச்சு கதறி பார்த்தார். ஓம் பிர்லா இப்படிலாம் பேசுறாரு, நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கதறி பார்த்தார்கள். எதுவுமே நடக்கல. அதனுடைய தொடர்ச்சியாக பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறுகிறது. அந்த பட்ஜெட் மீதான விவாதத்தின் பொழுது பேசிய ராகுல் காந்தி மகாபாரத கதையில் 13வது நாள் போரில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை குறிப்பிட்டு பேசுகின்றார். அந்த 13வது நாள் போரில் சக்கரவியூகம் என்கின்ற ஒரு வியூகத்தை அமைத்து மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் அபிமன்யுவை கொன்றார். அதன் உள்ளே 6 பேர் நின்று அபிமன்யுவை கொன்றார்கள். துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், சகுனி இப்படி அவர்கள் நின்று அன்றைக்கு அபிமன்யுவை கொன்றார்கள். அதை போல ஒட்டுமொத்த இந்திய நாடும் பாஜகவினுடைய சக்கரவியூகத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறது. அதை 6 பேர் கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு. குறிப்பாக அந்த 6 பேர் யார் அப்படின்றதையும் அம்பலப்படுத்தி பேசினார். மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவால், அதற்கு பிறகு அதானி, அம்பானி இந்த 6 பேரு தான் இந்த இந்தியா சக்கரவியூகத்தில் சிக்க வைக்கப்பட்டுள்ள இந்தியாவை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அம்பலப்படுத்தி பேசினார். இடி, ஐடி இது போன்ற ஏவல் படைகள் இதற்குள்ளே செயல்படுகின்றன என்பதையும் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி பேசினார். அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஓபிசி மக்களுக்காக, SC ST மக்களுக்காக இந்த பட்ஜெட்டில்
ஒன்றுமே இல்லை அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசினார். அதற்குத்தான் நிர்மலா சீதாராமன் தலையில் அடித்து கொண்டு கதறினார், கேலி கிண்டலாக சிரித்தார். இதுதான் அந்த சக்கரவியூக பேச்சினுடைய அடிப்படை. இது பாஜகவினுடைய அடித்தளத்தையே ஒரு நொறுக்கும் விதமாக ராகுல் காந்தியினுடைய பேச்சு அமைந்தது. இவ்வளவு நாட்களாக இந்துக்களின் எதிரி முஸ்லிம்கள் என்று இவர்கள் கட்டமைத்த பிம்பத்தை நொறுக்குவதுதான் சாதிவாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கணக்கெடுப்பை நடத்தி முடித்து விட்டால் இந்த படிநிலை வர்ணாசிரம படிநிலையில் மேல்நிலையில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் பனியா ஜாதியினரும் எப்படி மற்ற வர்ணத்தவர்களை அடிமைகளாக கூலிகளாக வைத்து சுரண்டி பிழைக்கிறார்கள், பெரும்பான்மையான சூத்திர பஞ்சம மக்களை எப்படி ஏமாத்தி பிழைக்கிறார்கள் அப்படின்றது வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்தால் இந்துக்களின் உண்மையான எதிரிகள் பார்ப்பனர்களும் பனியாக்களும் தான், அவர்களுக்கு சேவை செய்கின்ற பாஜகவும் RSSம் தான் என்பது அம்பலமாகிவிடும் அப்படின்றத ஆணித்தரமாக அதை சூட்சமமாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி பேசுறார். இப்படி பேசுகின்ற பேச்சில் ராகுல் காந்தி 2 பேரை குறிப்பிட்டு பேசுறாரு. அதானி அம்பானின்னு சொல்லி பேசுறாரு. தன்னுடைய எஜமானர்களை குறிப்பிட்டு பேசினால் மோடியால் தாங்க முடியுமா? அப்போ உடனடியாக மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு கத்துறாரு, நீ எப்படி அதானி பேரை சொல்லலாம், நீ எப்படி அம்பானி பேரை சொல்லலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஓம் பிர்லா உச்சகட்டமாக அதானி பேரையும் அம்பானி பேரையும் இந்த மக்களவையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து சொல்றாரு. அப்போ எந்திரிச்ச ராகுல் காந்தி அதானி அம்பானி சாரி நான் A1 A2ன்னு இனிமேல் நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். A1 A2 அப்படின்றது என்ன? ஒரு குற்றப்பத்திரிகையில் ஒரு FIRல இவன் தான் முதல் எதிரி, இவன் தான் 2வது எதிரி அப்படின்னு அறிவிப்பதற்கான ஒரு அறிவிப்பு. அப்படி அதானியை A1 ஆகவும் அம்பானியை A2ஆகவும் அறிவிக்கிறார்கள். இப்படி அறிவித்த அந்த பேச்சு தான் சக்கரவியூக பேச்சு. அந்த பேச்சை எப்படி அதானியும் அம்பானியும் தாங்கி கொள்வார்கள்? அவங்க தாங்குவாங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ராகுல் காந்தி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை பேசினார் இல்லையா, எதிர்கட்சி தலைவரா பதவியேற்ற பிறகு, அதுக்கு பிறகு நம்ம வெள்ளச்சாமி நாடாளுமன்றத்துக்கு வர்றதே இல்லை. அதாவது மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றதே இல்லை. இப்போ பட்ஜெட் மீதான விவாதத்துக்கும் அவர் வந்த மாதிரி தெரியல, வந்த உடனே கிளம்பி போயிட்டாரு. அதுதான் நடந்துச்சு. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சி வரிசையில் ஆளே இல்லாத டீ கடை இருக்கும் பொழுது அதில் மணிக்கணக்கா டீ ஆத்துவாரு நம்ம வெள்ளச்சாமி. 8 மணி மேல வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான்ற மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆவேச உரைகள், எழுச்சி உரைகள், நக்கல் நையாண்டி உரைகள்னு ஆத்துன்னு ஆத்துவாப்புல. இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் 236 எம்பிக்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது மோடியை வெள்ளச்சாமியை நாடாளுமன்ற பக்கத்துக்கே வர்றதில்லை. லீவு போட்டு இப்போ வெளிநாட்டில் போய் டூர் அடிச்சுட்டு இருக்கிறாப்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடி ரைடு அப்படின்றது முழுக்க முழுக்க 2 பேருக்காக அப்படின்னு சொல்றாரு. அதுல 2 in 1 did not like my சக்கரவியூ ஸ்பீச் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு என்னுடைய பேச்சு சுத்தமா பிடிக்கல, அதனால இடி அதிகாரிகள் என் மீது இடி ரைடு நடத்துவதற்கான திட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த 2 in 1ல அந்த 1 யாரா இருப்பார்னா A1ஆக இருக்கக்கூடிய அதானியாகத்தான் இருப்பார். அதானியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் ராகுல் காந்தியினுடைய வீட்டிற்கு இடி ரைட் அப்படின்றது நடக்க இருக்குது. ஆனா இதை ராகுல் காந்தி எதிர்கொள்கின்ற அந்த முறை இருக்குது இல்ல, அது வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க முறை. இடியும் ஐடியும் சிபிஐயும் கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி எதிர்கட்சிகளை ஒழிப்பதற்கான ஒரு கூலிப்படையாக, ஒரு ஏவல் படையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத ஆத்தூர் விவசாயிகள் விவகாரத்திலே நம்ம பார்த்தோம். சாதாரண ஏழை தலித்து விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி பாஜகவினுடைய மாவட்ட தலைவருக்கு கொடுப்பதற்காக இடி அயோக்கியத்தனமாக வேலை செய்தது என்பதை நாம் ஏற்கனவே நம்ம ட்ரைப்ஸ் சேனல்ல அம்பலப்படுத்தி இருந்தோம். செந்தில் பாலாஜி வழக்காக இருந்தாலும் சரி, ஹேமந்த் சோரன் மீதான வழக்காக இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்காக இருந்தாலும் சரி, நேஷனல் ஹெரால்டு ஊழல் அப்படின்ற பேர்ல சோனியா காந்தி ராகுல் காந்தி மீதான இடி வழக்காக இருந்தாலும் சரி, இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறதோ, வலிமையாக பாஜகவை எந்தெந்த எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்க்கிறார்களோ அவர்களை வேட்டையாடுகின்ற ஒரு கூலிப்படைதான் இந்த இடி. அந்த இடியை ஏவுகின்ற வேலையை இன்றைக்கே அதானி தொடங்கி இருக்கின்றார். எப்படி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ராகுல் காந்தியை பார்த்தால் ஒரு அச்சம் வருகிறதோ, ஒரு பயம் வருகிறதோ, அதே போன்ற அச்சமும் பயமும் தற்பொழுது அதானிக்கும் அம்பானிக்கும்
ராகுல் காந்தியை பார்த்தா வந்திருக்குது. அதனாலதான் இடியை ஏவ சொல்றாங்க. கடந்த காலங்களில், அதாவது போன ஆட்சி காலத்தில் மஹுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் அதானி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக அவர் மீது பணத்தை வாங்கிக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய பதவியை பறித்தார்கள். நாடாளுமன்றத்திற்கு உள்ளாகவும் சரி, நாடாளுமன்றத்திற்கு வெளியாகவும் சரி, யாரெல்லாம் மோடியை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் அதானியை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் வேட்டையாடப்படுவார்கள் அப்படின்றதுதான் இந்த மோடி அரசு இந்த இடியை ராகுல் காந்தி மீது ஏவுவதில் அவர்கள் சொல்ல வருகின்ற செய்தி. மோடியினுடைய ஏவல் நாயகத்தான் இடி செயல்படுகிறது என்பதை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த விவகாரத்தில் மிக தெளிவாக தெரிகிறது, அதானியினுடைய ஏவல் நாய் தான் இடி, ஐடி, சிபிஐ. அதானிக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் ஐடி வரும், அதானிக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் இடி வரும், சிபிஐ வரும் என்பது இந்த விவகாரத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதை ராகுல் காந்தி ரொம்ப சவாலா தைரியமா, நீ வா வந்து பார், நான் இந்த இடி ரைடை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சவால் விட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி கடுமையான பல விமர்சனங்கள் மோடி மேல வச்ச போயிருக்கும். இடி அதுக்காக பாயாத போது அதானி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அதானி அம்பானி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வச்சோன்னே ஏன் அப்படி போகுது? மோடிக்கும் அதானி அம்பானிக்கும் அப்படி என்ன உறவு இருக்கு? இது நீங்க கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. மோடிக்கும் அதானிக்குமான உறவு அப்படின்றது அது குஜராத் உறவு. அதாவது மோடி ஒரு பனியா குடும்பத்தில் பிறந்து RSSல் ஒரு சாதாரண தொண்டராக சேர்ந்து குறுகிய காலத்தில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக வளர்ந்தார். அதே போல அதானியும் ஒரு வைர வியாபாரியாக இருந்து இன்றைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறார். இந்த ரெண்டு பேரினுடைய வளர்ச்சியும் ஏறக்குறைய ஒரே ஏக காலத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இது எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, குஜராத் முதல்வராக நரேந்திர மோடி வருவதற்கு அதானி உதவினார். அது மட்டுமல்லாமல் குஜராத்தில் 2002 மிகப்பெரிய இஸ்லாமியர்கள் மீதான இனப்படுகொலை அப்படின்றது நடக்குது. 2500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பாஜகவினரால், RSS கும்பலால் மோடியினுடைய உத்தரவின் பேர்ல, BBC டாக்குமெண்ட்ரி அதான் சொல்லுது, 3 நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு மோடி சொன்னாரு அப்படின்றதான் அந்த டாக்குமெண்ட்ரி அம்பலப்படுத்தின விஷயம். அப்படி திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலையை அரசும் சங் பரிவார் கும்பலும் சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்துறாங்க. அந்த இனப்படுகொலைக்கு பிறகு இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க அங்க முதலீடு செய்ய மாட்டோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை மோடிக்கு விடுக்கிறார்கள். அந்த இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பில் கௌதம் அதானி இருக்கிறாரு. அன்றைக்கு நடந்த கூட்டத்தில் மோடிக்கு எதிராக நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது, அவர் எவ்வளவு பெரிய முதலமைச்சர் தெரியுமா அப்படின்னு அவருக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிறார் அதானி. இதுல அவர்களுடைய நட்பு இன்னும் வலுவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பிலிருந்து விலகி வந்து குஜராத் தொழில் முனைவோர் கூட்டமைப்பை இவர் உருவாக்குகிறார். உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்ற மோடி ஒரு ஸ்கீமை குஜராத்தில், அதாவது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது இந்திய முதலாளிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்ப்பதற்காக வைப்ரண்ட் குஜராத் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அறிமுகப்படுத்துகிறார். அதில் 15,000 கோடியை அதானி இன்வெஸ்ட் பண்றாரு. இப்படி தனக்கு விசுவாசமாக அதானி செயல்படுகிறார் அப்படின்றதுனால குஜராத்தினுடைய கட்ச் வளைகுடா பகுதியில் முந்த்ரா அப்படின்ற இடத்துல ஏர்போர்ட் கட்டுவதற்காக 16,000 ஏக்கர் நிலத்தை அதானிக்கு மோடி கொடுக்குறாரு. அது எவ்வளோனா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1 ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1 ரூபாய்க்குன்னு மிக மிக மலிவான விலைக்கு 16,000 ஏக்கர் நிலத்தை அதானிக்கு தாரை வார்க்கிறார். அதற்கு பிறகு 2014 பிரதமர் வேட்பாளராக, பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட பிறகு மோடி இந்தியா முழுவதும் பயணம் செய்ய, இந்தியா முழுவதும் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு தன்னுடைய பிளைட்டை மோடிக்கு கொடுக்கிறாரு அதானி. 2014 தேர்தலில் மோடி ஜெயிச்சிடுறாரு. அவர் பதவியேற்கிற அன்னைக்கு ஒடிசாவில் இருக்கிற தம்ரா அப்படின்ற துறைமுகத்தை 6,000 கோடிக்கு விலைக்கு வாங்குவதாக கௌதம் அதானி பெருமையாக அறிவிக்கிறார். எவ்வளவு சிங்க்ரனைசேஷன் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு. அவர் பிரதமரா பதவியே இருக்கிறாரு, இவருக்கு 6,000 கோடிக்கு ஒரு துறைமுகத்தை இவர் மோடி தாரை வார்க்கிறார். அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். இப்ப இந்த 2014க்கு பிறகு இஸ்ரேல்ல போயிட்டு இந்திய ராணுவத்திற்கு இஸ்ரேல் கம்பெனியோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் மூலமாக ட்ரோன்கள் உற்பத்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை தன்னோட ஃப்ளைட்ல, மோடி தன்னோட ஃப்ளைட்ல, அரசாங்க ஃப்ளைட்ல கௌதம் அதானியை ஏத்திட்டு போய் அந்த ஒப்பந்தத்தை வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல்
ஆஸ்திரேலியா போகும் பொழுது கௌதம் அதானியை கூட்டு போய் ஆஸ்திரேலியாவில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி கொடுக்குறாரு. இப்ப எந்த அளவிற்கு அதானிக்கு மோடிக்குமான அந்த உறவு அப்படின்னு இருக்கிறத பார்க்கணும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, அதானி பணம்ன்றது அது அதானியோட இல்ல, அது மோடியோட பணம் தான், மோடியின் பினாமி தான் அதானி அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு தூரம் ஒருத்தரை கூட்டு போறாரு வர்றாரு தான் பிளைட்லயே, அதானிக்கு புரோக்கராக உலக நாடுகளில் செயல்படுகின்ற வேலையை மோடி செய்கிறார் என்றால், அப்ப மோடி யார், எதற்காக இதை செய்கிறார்? அதானி தன்னோட பினாமின்ற காரணத்துக்காக தானே செய்யறாரு அப்படின்னு நமக்கு இயல்பான ஒரு கேள்வி எழுது. இதற்கு அடுத்து உலக அளவில் கார்ப்பரேட் துறையிலேயே இதுவரை நடந்திராத மிகப்பெரிய ஊழல், 18 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு அதானி மீது ஹிண்டன்பர்க் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அதுல இருந்து மோடி காப்பாத்தி விடுறாரு அதானிய. மோடி மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமும் சரி, செபி அமைப்பு, செபியில இவரோட அதானியோட சம்பந்தி செபியில இருக்கிறாரு. செபியினுடைய விதிகள் அதானிக்காக திருத்தப்படுகிறது. அவர் இப்படி ஊழல் பண்ணுவதற்காகவே விதிகள் திருத்தப்படுகிறது. இப்ப பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், அம்பானியும் அதானியும் அவங்க பணம் போடுறாங்க, உழைக்கிறாங்க, முன்னுக்கு வர்றாங்க, சரி ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம், ஆனா அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு காமன் மேனுக்கு இருக்கும். இப்ப அதானியோ அம்பானியோ ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்க பணம் எங்க இருந்து அதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் கிட்டயோ இல்ல இது போன்ற பொதுத்துறை வங்கிகளிடம் இருந்து 10,000 கோடி 20,000 கோடி கடனாக வாங்குறாங்க. அந்த பணம் யாருடைய பணம்? வங்கியில் நம்ம போட்டு வச்சிருக்கிற சேமிப்பு. அந்த பணத்தை கடனாக வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டை வாங்குவாங்க, துறைமுகங்களை வாங்குவாங்க, நிலக்கரி சுரங்கங்களை வாங்குவாங்க. அதில் லாபம் வந்துச்சுன்னா லாபத்தை வச்சுக்குவாங்க. அதில் நஷ்டமாயிருச்சுன்னா, இல்லை என் தொழில் நஷ்டமாயிருச்சு, அதனால என்னுடைய கடனை திருப்பி தர முடியாது, நீங்கள் ரைட் ஆஃப்ல இதை சேர்த்து தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு தள்ளுபடி செய்து விடுவார்கள். இப்படி இவர்கள் பார்ப்பானாகவும் பனியாவாகவும் RSS பிஜேபி அல்லது அதிகார வர்க்கத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே இவர்களுக்கு இது போன்ற சலுகைகள் வழங்கி வங்கிகள் மூலமாக பணம் கொடுத்து நஷ்டமானால் வெளிநாடு தப்பிச்சு போன அனுப்பி வைக்கிறது, இன்னொரு புறம் ரைட் ஆஃப்ன்ற பேர்ல அவங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வது. ஆனால் ஒரு அப்பாவி விவசாயி கடன் வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் பேங்க்ல கட்ட முடியலன்னா அவர்களுடைய போட்டோவை வங்கி முன்னாடி ஒட்டி அவங்கள தற்கொலைக்கு தள்ளுவதுதான் இந்த வங்கிகளினுடைய வேலையாக இருக்கிறது. இதுல இன்னொரு மிகப்பெரிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, இப்படி வாங்குற கடன்ல இருந்து இந்த கட்சிகளுக்கு நிதியும் கொடுக்குறாங்க. இப்ப எலக்ட்ரல் பாண்டுல நம்ம பார்த்த விஷயமே தானே, லீகலாகவே சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த தேர்தல் பத்திரம் மூலமாகவே 8,250 கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டும் போயிருக்குது. மற்ற கட்சிகளுக்கு மொத்தமாக 11,000 கோடினா இதுல 8,500 கோடி பாஜகவுக்கு போயிருக்குதுன்னா அப்ப பாத்துக்குங்க பாஜக எந்த அளவுக்கு கார்ப்பரேட் சேவை செய்கிறது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு கார்ப்பரேட்டுகள் திரும்ப ரீபே பண்றாங்க அப்படின்றது அதுல மிக முக்கியமான விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டை பராமரிக்கின்ற அந்த தொழில் அதானி கிட்ட இருக்குது, துறைமுகங்கள் அதானி கிட்ட இருக்குது, நிலக்கரி சுரங்கங்கள் அதானி கிட்ட இருக்குது, அதே போல மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் அது அதானி கிட்ட இருக்குது, அனல் மின்சாரம் மற்றும் அனல் மின்சார உற்பத்தி மற்றும் அதனுடைய விநியோகம் இது அதானி கிட்ட இருக்குது. அதானி கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. அதே போல அம்பானி கிட்ட எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட இதே மாதிரியான இந்தியாவினுடைய செல்வ வளங்களை அவர்களிடமும் குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த துறையில், அதாவது குறிப்பாக தொலைத்தொடர்பு துறையில் ஒரு மோனோபோலியாக அவர் உருவாவதற்கு மோடியே ஜியோவுக்கு பிராண்ட் அம்பாசிடரா வந்தாரு. இந்த மாதிரி ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா? ஒரு தனியார் கார்ப்பரேட் முதலாளி அவன் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறான், அதுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய ஒரு முதல் பிரதம அமைச்சர் அவர் போய் தன்னை ஒரு பிராண்ட் அம்பாசிடரா தன்னுடைய முகத்தை தன்னுடைய உருவத்தை பயன்படுத்தி விளம்பரப்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்றாருன்னா, மோடி அப்படின்ற பிம்பம் இந்துக்களுக்காக இல்லை, அது இந்துக்களில் மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா பிரிவினருக்காக செயல்படுகிறது, கார்ப்பரேட் முதலாளிக்காக செயல்படுகிறது. அதனால்தான் அதானி குறித்து பேசியவுடன்
மோடிக்கு கோபம் வருகிறது. அதானியினுடைய தூண்டுதலின் பேரில் ராகுல் காந்தி மீது இடி ரைடு ஏவப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அம்பானி வீட்டு கல்யாணம் அப்படின்னா ஜாம்நகர் ஏர்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. அது அவங்களோட பர்சனல் ஏர்போர்ட் மாதிரி, அரசு ஏர்போர்ட்டை அங்கே கொடுத்துட்றாங்க. கல்யாணத்துக்கு போகிறாங்க. அடுத்து வந்து பிரியங்கா சோப்ரா வந்து சந்திக்கணும்னா மோடி வந்து நேரம் கொடுத்து சந்திக்கிறாரு. ஆனால் மோடி மணிப்பூருக்கு போகவில்லை, மோடி ஹத்ராஸுக்கு போகவில்லை, மோடி வயநாட்டுக்கு வரவில்லை, மோடி தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு வந்த போது மோடி வரவில்லை. மோடி எப்போ மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கோ அல்லது கேரளாவிற்கோ மற்ற மாநிலங்களுக்கோ போயிருக்காருன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதுதான் மோடி போவார். மற்ற நேரம்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டார். அமித்ஷாவும் இதே தான் செய்வார். இது முழுக்க முழுக்க ஒரு மக்கள் விரோதமான அரசு என்பதற்கு இதை விட என்ன சான்று இருக்க முடியும்? இப்படி ஒரு பேரிடர் வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் நாங்கள் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு பச்சை பொய்யை சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பிண அரசியல். ஒரு சங்கி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறான், முன்னாடியே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருச்சு, ஆனால் பினராயி விஜயன் நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா அதிகம் பேர் செத்தாதான் அதிகமான நிவாரண நிதியை வசூல் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்திற்காக இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு கூச்சமே இல்லாமல். அப்ப இவங்கெல்லாம் மக்களை என்ன நினைக்கிறாங்க? தனக்கு ஓட்டு போடாத மக்களை அவங்கெல்லாம் சாகட்டும்னு நினைக்கிறாங்க. அவங்களெல்லாம் உண்மையிலேயே இன்னும் கொஞ்ச நாட்களில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் RSSல் சேரலாம், குறிப்பா ஒன்றிய அரசு ஊழியர்கள் சேரலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. ஏற்கனவே அரசு துறைகளில் நீதிமன்றங்களில் இப்படி அதிகார வர்க்கம் முழுவதுமாக RSS காரர்கள் இருக்கிறாங்க. நீதிபதிகள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து RSSல பாஜகவில் சேர்றாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இது இனி என்னவாக மாறும் என்றால், ஹிட்லர் எப்படி 60 லட்சம் யூதர்களை இனப்படுகொலை செய்தானோ, கான்சன்ட்ரேஷன் கேம்புகளை, சிறைகளை உருவாக்கி மக்களை சாகடித்தானோ, அந்த நிலைமைக்கு பாஜக RSS கும்பல் இந்த நாட்டை தள்ளிட்டு போக போகுது. இதிலிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னா ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மக்களிடையே கட்டமைத்து போராடுவதன் மூலமாகத்தான் இந்த நிலைமையிலிருந்து மாற்ற முடியும். எதிர்கட்சிகள் இதை இன்னும் துணிச்சலாக மோடிக்கு எதிராக, இப்போ ராகுல் காந்தி இவ்வளவு தீவிரமா பேசுறாரு, ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க கட்சி எப்படி இருக்குதுன்னா அதல பாதாளத்துல இருக்குது. இப்ப இந்த நிலைமைகள்லாம் சரி செய்யப்பட வேண்டி இருக்குது. இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சனாதன ஒழிப்புன்றாங்க, வளர்ச்சி திட்டங்கள்னு பேசுறாங்க. ஆனா இன்னொரு புறம் சட்டத்துறை அமைச்சர் என்னன்றாரு, ராமர் சமூக நீதியினுடைய நாயகன் அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசுறாங்க. அப்படி இந்த கலைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். இந்த RSS பாஜகவுக்கு எதிராக தீவிர போராட்டங்களை இந்த கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.